வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸில் விசிறி மடிப்பு பல்லு ப்ளீட்ஸ் எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா தான் நம்ம விசிறி மடிப்பு பல்லு ப்ளீட்ஸ் எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்க முடியும். இல்லைனா உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் சாரீ பற்றின டிப்ஸு, ப்ரீ ப்ளீட்டிங், சாரீ கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாரிடெக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சாரீ எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன்ஸு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸுக்கு, பார்ட்டி வேர், காலேஜ் ஈவெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு 2-3 கலெக்ஷன் மட்டும் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா இதே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு பட்டர்ஃப்ளை சாரீங்க. பட்டர்ஃப்ளை சாரீ இது பார்த்தீங்கன்னா இது வந்து வெந்தய கலரில் மஸ்டர்ட் எல்லோ வித் ராமர் ப்ளூவில் இருக்குங்க. எல்லாமே கலர் காம்பினேஷன் எல்லாமே நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். சாரீ ஃபுல்லுமே இப்படி இருக்கும். இது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ராமர் ப்ளூவில் வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. பட்டர்ஃப்ளை சாரீ இது பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாஃப்டி டிஜிட்டல். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸோடு கொண்டு வந்திருக்கோம். சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து டிஜிட்டல் ஒர்க்கில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல ஃப்ளவர் டிசைன் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இது வந்து பர்பிள் கலர் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க பர்பிள் கலருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சாஃப்ட் சில்க் சாரீ. உங்களுக்கு வந்து ஒரு கிளான்ஸ் தான் காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜெரி ஒர்க் சாரீ. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு வந்து இந்த பிங்க் கலரில் வந்து பல்லு வருது. நம்ம நியூ ட்ரெண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின் சாரீ கொண்டு வந்திருக்கோம். இது பாருங்கள் உங்களுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இது வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கோடு வருது. ப்ளவுஸு உங்களுக்கு வித் பெல்ட்டோடு வருதுங்க. இந்த கலெக்ஷன் வித் பெல்ட்டோட சாட்டின் சாரீ நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து இதில் இருக்கிறது வந்து எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து கேளுங்க. இது வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்மளுடைய சேனலில், நீங்கள் போய் பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வீடியோ இனிமேல் வருங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலும் கீழே இருக்கிறதில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்டே இருக்கிற சாரீ எல்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விசிறி மடிப்பு பல்லு ப்ளீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் நீங்கள் வந்து பல்லு ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய ப்ளீட்ஸும் உங்களுக்கு வரும். இப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்டர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரே ஒரு பேக் சைடாக சாரீ போட்டுக்கணும். சாரீ போட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ மெஷர்மெண்ட்டு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த அளவு இருந்தால் போதும் ப்ளீட்ஸு. இதை எடுத்துட்டு நல்லா வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா சாரியோட இன்னொரு இது இருக்கும் இல்லையா, எட்ஜஸ்ஸு, இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுங்க. கரெக்டாக போட்டு லெவலாக ஒரே ஒரு ஃபோல்டு ஃபஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை அயர்ன் பண்ணணும். உங்களுக்கு ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஈவனாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் இங்கே எடுக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு வந்து விசிறி மடிப்பில் வருங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு போட்டோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோல்டு எடுக்கிறோங்க.
அதுக்கு மேலே இன்னொரு ஃபோல்டு. இந்த எட்ஜஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நீங்கள் அயர்ன் பண்ணுங்கள். இப்போ இதில் ஸ்டோன் ஒர்க் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்டோன் எதனா ஆகும்னு நீங்கள் பயப்பட்டீங்கன்னா மேலே ஒரு பேப்பர், நம்மளோட நியூஸ் பேப்பர் எதனா வச்சுட்டு மேலே அயர்ன் பண்ணுங்கள். இப்போ இதை இன்னொரு ஃபோல்டு பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இதையும் ஒரு ஃபோல்டு பண்ணுறோம். எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து நீங்கள் அயர்ன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்கு கிடைக்குங்க. நீங்கள் எங்கே ஃபோல்டு பண்ணணுன்றதுக்கு மார்க் வந்து அதுதான், சரிங்களா? அதுக்கப்புறம் இதையும் நம்ம இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்குங்க இது. நீங்கள் இப்படி அயர்ன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். இதே நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் தெரியுது இல்லைங்களா, இந்த லைன்ஸில் தான் நம்ம இப்போ ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அயர்ன் பண்ணிட்டோம். இதை எப்படி இந்த பல்லு ப்ளீட்ஸ் எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸை நம்ம இப்படி மடிச்சுக்கணும். இதிலேருந்து எப்படி நம்ம ஒரு ப்ளீட்ஸும் பாருங்கள், நம்ம அயர்ன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இதுலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. அவ்வளோதான், ஈஸியாக வந்துடுவாங்க. பார்த்திங்கன்னா ஒன்றும் நம்மளுக்கு கஷ்டமே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். முடிஞ்சுதுங்க. 1 மினிட் தான் ஆச்சுங்க மொத்தமே. நீங்கள் அயர்ன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதிலிருந்து நம்ம இங்கே வந்து இப்போ அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு சேஃப்டி பின் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிறி மடிப்பு வந்துடுங்க. பார்த்திங்கன்னா இதோட இது பார்த்திங்கன்னா நான் எந்த இதுவும் எடுக்கலைங்க. அப்படியே அந்த ஃபோல்டு வந்துச்சு இல்லைங்களா, அயர்ன் பாக்ஸ் ஃபோல்டு, அதில் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக விசிறி மடிப்பு பாருங்கள். இதுதான் விசிறி மடிப்பு. நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நிறைய ப்ளீட்ஸும் இதில் வருங்க. நம்மளுக்கு பல்லு பார்த்திங்கன்னா பல்லு ப்ளீட்ஸு நிறைய வரும். நான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 9 ப்ளீட்ஸ் வந்திருக்குங்க நம்மளுக்கு. இப்போ இது வந்து நம்ம வியர் பண்ணும்போது நம்ம நல்ல லுக்காக இருக்குங்க, அழகாக இருக்கும். இது சேஃப்டி பின் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பல்லு ப்ளீட்ஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ நம்ம அதை வந்து ப்ளீட்ஸ் எடுத்து ஒரு பின், சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை அயர்ன் பண்ணணும். இது வந்து ஒரு கிளிப் ஒன்று போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு மேலே நம்ம நீட்டாக அயர்ன் பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகிடுங்க. இப்போ அதே இன்னொரு செட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு, இப்போ நம்ம இங்கே இப்போ சேஃப்டி பின் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்குவோம். பல்லு ப்ளீட்ஸ் அயர்ன் பண்ணிவிடுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல்லு ப்ளீட்ஸ்க்கு நம்ம வந்து பின் பண்ணி வச்சுருக்கிற இது. இப்போ இதை வந்து இங்கே அப்படியே வந்து கிளிப் போட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து ப்ளீட்ஸ் எடுத்துடலாம். ஃப்ரண்ட் ப்ளீட்டில் வந்து ப்ளீட்ஸ் எடுத்துருவோம். ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இதை அயர்ன் பண்ணணும்.
இப்போ ஃப்ரண்ட் ப்ளீட் பார்த்திங்கன்னா நம்ம அயர்ன் பண்ணிடலாம். இது ஸ்டோன் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வச்சு அயர்ன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுதும் ஸ்டோன் எதனா இருந்துச்சுன்னா நம்மளது அயர்ன் பாக்ஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கிராச்சஸ் ஆகும். இது வந்து இன்னொரு செட்டு எடுத்துடலாம். இது அப்படியே என்ன பண்ணணும், நம்ம 2 கையிலையும் எடுத்து அதை அப்படியே ஃப்ரண்ட்டில் அப்படியே போடணுங்க. போட்டு அதுக்கு வந்து அதுக்கு இன்னும் ஒரு கிளிப் கொடுத்து சேஃப்டிக்கு நம்ம ஒரு கிளிப்பு குத்திடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது இன்னொரு செட்டை நம்ம எடுத்து அயர்ன் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட்டு இது நம்ம சுற்றுறோம் இல்லைங்களா, அது வரைக்குமே நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ளீட்ஸ் வந்து அழகாக நிற்குங்க. இல்லைன்னா நம்மளுக்கு கட்டும் போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சில்க் சாரீ. இதையும் நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பின்னில் அதுக்கு அப்புறத்தில் அந்த சாரீலேருந்து அதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாதுங்க. அந்த சாரீலேருந்து அந்த மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அதுலேருந்து ப்ளீட்ஸ் எடுக்கணும். அதுலேருந்து நம்ம வந்து இங்கே ஒரு மார்க் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் எடுத்தால் போதும். இதுக்கான மெஷர்மெண்ட்டு எல்லாமே நான் வந்து என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நம்ம மார்க்கு இது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் இது வரைக்கும் நீங்கள் எடுத்தால் போதும். இதுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது. இது வந்து இந்த சைடு இப்படி வரக்கூடாது. இது வரைக்கும் இருந்தால் போதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சென்டர் பின் வந்து சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டோம். இப்போ இது என்ன பண்ணணும், நம்ம இங்கே ஒரு கிளிப் போட்டு இதை வந்து செக்யூர் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இங்கே வாங்க. இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் எடுத்துருவோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளீட்டு இப்போ இது எப்படி அடிக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம அங்கே அந்த ஃப்ளீட்ஸு எங்கே வருதோ, சாரியோட இது எங்கே வருதோ அங்கே வச்சு நம்ம எடுக்கணுங்க. இப்போ சாரியோட இது எங்கே ஃப்ளீட்ஸ் முடியுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம வந்து அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடுங்க. இப்படி தான் நம்ம வந்து சென்டர் ப்ளீட் எடுக்கணும். அது எந்த டிசைனில் இதாகுதோ நீங்கள் வந்து அங்கே வந்து அதே சேம் இதில் நீங்கள் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்ம வந்து சூப்பராக எடுத்துட்டோம். இதையும் வந்து நம்ம சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது இருக்குது இல்லைங்களா, ப்ளீட்ஸு இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இப்படி வச்சோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து சாரி வியர் பண்ணும்போது நம்மளுக்கு
சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. அதே என்ன பண்ணணும், நம்ம சென்டர்லேயும் வந்து இந்த ப்ளீட்ஸ் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிடணுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சென்டர் ப்ளீட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இங்கேயும் ஒரு பின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து மூவ் ஆகாது. நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணும் போது நம்மளுக்கு அப்படியே இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இங்கே ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சென்டருக்கு ஸ்டார்டிங்கில் சேஃப்டி பின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த இதையும் வந்து நம்ம சென்டர் ப்ளீட்ஸையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்து அயர்ன் பண்ணியாச்சு. இப்போது பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த சென்டர் ப்ளீட்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே சாரியை இப்படி திருப்பி போட்டுடணுங்க. அந்த சென்டர் ப்ளீட்ஸை நம்ம அப்படியே திருப்பி போடணும், ரிவர்ஸில் போடணுங்க. இந்த ப்ளீட்ஸ் எடுத்துருக்குறோம் இல்லையா, அது வந்து உள்பக்கம், சாரியோட உள்பக்கம் வந்து நம்மளுக்கு வரணும். இப்போ இப்படி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பாக்ஸ் ஃபோல்டிங் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் போட்டோம் இல்லைங்களா, நம்ம வந்து டக்கின் பண்ணுவோம். அந்த அந்த ஸ்டார்டிங் சாரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இந்த சென்டர் ப்ளீட் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா கொண்டு வாங்க. அதில் வந்து த்ரீ ஃபோல்டு பண்ணிவிடுங்க. இது வந்து இப்படி கொண்டு வந்து 3 ஃபோல்டு இது வந்து எடுத்துகிட்டு வந்து இது ஒரு மடிப்பு, இது ஒரு மடிப்பு, 3ஆக ஃபோல்டு பண்ணி இங்கே வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த பாக்ஸ் சைஸ் வரும். இப்போ நம்மளோட பல்லு ப்ளீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பக்கம் பல்லு ப்ளீட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து பல்லு ப்ளீட்ஸ் வந்து நம்ம இந்த சைடு வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதை வந்து இந்த பக்கம் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணுறோங்க. இந்த பக்கம் போட்டுடணும். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நம்ம அயர்ன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அப்படியே வரும். இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாரியோட பல்லுக்கு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சேஃப்டி பின் இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் இந்த ஃப்ரண்ட்டு ப்ளீட்டு கொஞ்சம் விட்டு இப்படி எடுத்துகிட்டு வரணும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு இதை வந்து ஃப்ரண்ட்டு பல்லு ப்ளீட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டோம். நம்ம என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டு பண்ணணுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டு பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஃபோல்டு பண்ணணுங்க.
இப்போ இதை இன்னொரு ஃபோல்டு பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு பல்லு ப்ளீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அது வந்து இங்கே வரணும் நம்மளுக்கு. இதை வந்து என்ன பண்ணலாம்னா அப்படியே இன்னொரு ரொட்டேஷன் பண்ணணும். இன்னும் ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி அப்படியே நீட்டாக உள்ளுக்கு இங்கே சேஃப்டி பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாரியோட நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண சாரீ ரெடி.